ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல இன்டைரக்ட் டாக்ஸ் நேரா பேசிக்க மாட்டாங்க. அமெரிக்கா கூட இன்டைரக்டா பேசிக்குவாங்க. ஆனா எல்லாம் ஒன்னாதான் உட்காந்து பேசிப்பாங்க. பக்கத்து பக்கத்து ரூம்னு வச்சுக்கோங்களேன், அது போல பேசிக்கிறாங்க. ஸோ அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் முதல் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப சுமூகமா நடந்திருக்கு, கன்ஸ்ட்ரக்டிவா இருந்திருக்கு. அதாவது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு ஸ்மூத்தா நடந்திருக்கு. இல்ல அபாஸ் அக்ராச்சி அவர்கள் தெளிவுபடுத்திக்கிறார் ஒரு விஷயத்த. இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா சமமாவும் மரியாதையோடையும் எந்த தவறான சொல்லியும் பயன்படுத்தல. அதனால இது ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அமெரிக்கா கூட இது போல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அணு ஆயுதம் சம்பந்தமா. அத மேற்கோள் காமிச்சு அதோட பேஸ் பண்ணி இது பேச்சுவார்த்தை இருந்ததுனால ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது, ஈஸியா இருந்தது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஈரான் தரப்புல வந்திருக்கு. இது போல தெளிவுபடுத்திக்கணும் பல நாட்டு தலைவர்களும். அதான் அந்த இன்அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம நாடு கூட வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு போறாங்களாமா. ஸோ இது போல தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பல நாட்டு தலைவர்கள்ட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இல்லையா, கிஸ் மை டேஷ் அப்படிங்கிறதோட அந்த வார்த்தையை சொல்றாங்க இல்லையா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அந்த பிளாங்க்ஸ்ல வந்து பண்ணா நீங்க ஃபில் பண்ணிக்கணும். அது என்ன வேர்டு அப்படிங்கிறது உலகம் அறிந்த ஒரு உண்மை இது. ஸோ இது போல இன்அப்ராப்ரியேட்டான வேர்டு வந்து ஒரு தலைவர் பேசுறாரு அப்படிங்கும்போது அந்த தலைவர் மரியாதையா தான் நம்ம தலைவர்கிட்ட பேசிக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாம் இருக்கிறாங்க. குடிமக்கள்லாம் இருக்காங்க, பிரஜைகள் இருக்காங்க. ஸோ அதனால இது போல தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுனால ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் தெளிவா இதை வந்து தெளிவுபடுத்திக்கிறாரு. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். பரவாயில்லையே, கொஞ்சம் நாவடக்கம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே. இங்க ஈரான் பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஏன்னா மொத்தம் 4 ரவுண்டு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஸ்மூத்தா முடிஞ்சிருக்கு. இனி அடுத்தடுத்த கட்டம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து அப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, முதல்ல இந்த யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ நாடுகளுக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்கான். ஏன் அப்படின்னா ரஷ்யா கொண்டு போய் ஸ்பேஸ்ல அணு ஆயுதம் வச்சிருவாங்களா அப்படிங்கிறது கூட ஒரு கவலை வந்துருச்சு திடீர்னு. இத்தனை நாளா பெலரூஸ்ல வந்து ஒரு ஸ்னிக் விற்கிறீங்க, பெலரூஸ்ல வந்து அணு ஆயுதம் வைக்கிறீங்கன்னு கவலைகள் இருந்தது. இப்போ ஸ்பேஸ்ல கொண்டு போய் வச்சிருவீங்களா அப்படின்ற கவலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஸ்பேஸை வெப்பனைஸ் பண்ணலாம் அப்படின்னு கால்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கமாண்ட் அமெரிக்காவோட தான். ரஷ்யா அது போல எதுவுமே சொல்லலை. ஆனா இவங்களுக்கு திடீர்னு இது போல கவலைகள் வந்திருக்கு. நீங்க கவலைப்படணும்னா நேட்டோ நாடுகளே அமெரிக்காவை பார்த்து கவலைப்படுங்க அப்படிங்கிறத பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. அமெரிக்கா கொண்டு போய் வச்சாங்கன்னா கண்டினியூஸா எல்லாரும் கொண்டு வந்து வைக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவங்கள கூப்பிட்டு நாங்க அப்படித்தான் வைப்போம், நீங்க இப்படி வைக்கக்கூடாது அப்படிங்கும் போல ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஏதாவது சொல்லிடுவாரா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நேட்டோக்கு ஏகப்பட்ட கவலைகள் இருக்கு. அது கூட இதையும் சேர்த்து கவலைப்பட்டுக்குங்க அப்படிங்கிற கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி விட்டுக்கிறாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். அதாவது கடந்த வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே 49 கப்பல்கள் தான் கட்டமைச்சிருக்கோம். இது பத்தாது. அதனால 8 ட்ரில்லியன் ரூபல் அளவுக்கு வந்து பண்ண 8 ட்ரில்லியன் சுச்சம் ரூபல் அளவுக்கான பணத்தை ஒதுக்கீடு பண்ணலாம். அதிகமா கப்பலை கட்டுங்க போங்க போர் கப்பல்கள் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து ஆணையிட்டு இருக்கிறாரு. இந்த நேவல் கமாண்டை கூப்பிட்டு உட்கார வச்சு கட்டுமான பணியில் ஈடுபடக்கூடிய நபர்களா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டாங்க. இப்ப அதிக அளவுல இதுக்கு மேல இது கவலையாக ஆரம்பிக்குமா? ஏன்னா கருங்கடல்ல அதிகமான போர்க்கப்பல்களை செய்யறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு நேவில் பவர் வந்துருச்சு அப்படின்னா வர்த்தகம் முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்களோட வர்த்தகத்தை. அதனால எந்த ஒரு வருமானமும் மேற்குக்கு வராது. இது மிக பெரும் பிரச்சனையா மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வர்த்தக போருங்கிறது மிக பெரும் அளவுல வெடிக்க ஆரம்பிக்குமா அப்படிங்கிற கேள்விகளை இங்க வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு எந்த மாதிரியான கவலைகள் மேற்கு தரப்புல இருந்து இருக்கு அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளாக் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த விளாக்ல என்ன சொல்லிக்கிறாருன்னா பேச்சுவார்த்தை மூலமா தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், நான் அதை நம்புறேன். கண்டிப்பா பேச்சுவார்த்தை நம்ம ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருப்போம், அந்த டைம்ல நல்ல முடிவுகள் எட்டப்படும் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. ஆனா இப்ப திரும்பவும் 5 முறை இந்த சீஸ்ஃபயர் டீல் போடப்பட்டு ஏகப்பட்ட தடவை மீறிட்டாங்க. திரும்பவும் இப்போ 5 முறை இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க உக்ரைன் அப்படின்ற குற்றச்சாட்டு ரஷ்ய தரப்புல இருந்து வந்திருக்கு. அட் த சேம் டைம் ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளாசி தள்ளிக்கிறாங்க. இந்த கீவ்ல வீடியோ பதிவுகள்லாம் கீவ்ல தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல நைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவ பூஜையா இருந்திருக்கு, சிவராத்திரியா இருந்திருக்கு அப்படிங்கிறது போல மீடியாக்கள் தரப்பு வந்து பெருமளவுல இது போல வீடியோக்கள்லாம் பகிரப்பட்டுட்டு வருது. எந்நேரமும் ட்ரோன் பறந்துகிட்டே இருந்திருக்குது உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அட் த சேம் டைம் டின்ப்ரோ பெட்ரோஸ் ஸோ அங்க மிக பெரும் தாக்குதல் நடந்திருக்கு. மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ பல இடங்கள்லயும் தீ பிடிச்சு வந்துருக்கு. அது எல்லாத்தையும் தீயணைப்பு வீரர்களை வந்து அணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அதே காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க்கு பகுதியில மிக பெரும் அளவுல ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க. நம்பர் 1. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா
ஸ்லோவியான்ஸ்க்கு பயில தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து கவுக்கி பகுதி இது போல பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா பெருமளவுல பாதிப்படைஞ்சது இந்த தாக்குதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரத்துல உக்ரைனோட நேரப்படி பக்ரோஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க். இப்போ சிவர்ஸ்க்கு பயில வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் குண்டுகள் பெருமளவுல டெலிவரி பண்ணிட்டு போயிருக்காங்க. எந்நேரமும் டெலிவரி தான் ஃபேப் குண்டுகள். கையில் ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது ரஷ்ய வீரர்களுக்கு உத்வேகம் கொடுத்திருக்கு, சிவர்ஸ்க்குள்ள சீக்கிரமா என்ட்ராங்களா அப்படிங்கிறத. நான் அந்த திரிபோர்வா காட்டுப்பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில பெருமளவுல தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு. எந்நேரமும் முன்னேற்றங்கள் அந்த பகுதியில் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பெருமளவுல ரஷ்யாவோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த பில்லோரிஃப்கால இருந்து முன்னேறினாங்கன்னா சிவர்ஸ்க்கு நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதை நம்ம மேப் வீடியோவில் பார்க்கும்போது தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேப் குண்டுகளோட டாமினன்ஸ் எந்த அளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா கௌரவ் அப்படிங்கிற ஒரு ஃபேப் வகை ஃபேப் போல செயல்படக்கூடிய ஒரு குண்டை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இது 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1000 கிலோ எடை இருக்கக்கூடிய வெடிமருந்தை 100 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி கொண்டு போய் இலக்க துல்லியமா அடையும் அப்படின்னு சொல்றாங்க. இதை டெஸ்ட் பண்ணி சோதனை பண்ணி சக்சஸ் பண்ணி இருந்திருக்காங்க. நம்ம டிஆர்டிஓவுக்கு வரவேற்புகள், சல்யூட். இது போல தொடர்ந்து முன்னேற்றங்கள் நம்ம நாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும் டிஃபென்ஸ் தொழில்நுட்பத்துல. அப்பதான் எதிர்காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் அப்படின்னா நம்ம நாட்டை பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப பாகிஸ்தான்ல எல்லாம் கையை மீறி போயிட்டு இருக்குது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்காங்களாமா, புது அமைப்பா மலர்ந்துட்டு இருக்காமா. பல அமைப்புகள், தீவிரவாத அமைப்புகள் உருவெற்று ஒரு அமைப்பா வந்து பாத்தீங்கன்னா மலர்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. இதனால என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாகிஸ்தான் வீரர்கள் தான் அடிக்கிறாங்க. இப்போதைக்கு பிரதானமா அவங்களோட குறிக்கோள் எல்லாமே பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் தான். ஆனா பாகிஸ்தானோட ராணுவ பேஸ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிடிபி தரப்புல இருந்து போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 9 நபர்கள்ட்ட கைது பண்ணிக்கிறதா சொல்லிக்கிறாங்க. அதுல 5 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானோட சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் செய்தி பாகிஸ்தான் செய்தியில வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள்ல பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த பேஸ்ல அணு ஆயுத ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய பேஸ் இவங்க போய் தாக்குதல் பண்ணி அதை எடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்கும், இந்த பிராந்தியத்துல எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படின்ற கேள்விகள், பதட்டம், பயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. பாகிஸ்தான்ன்றது ஒரு நாடல்ல, தீவிரவாத நாடு அப்படிங்கிறது போல அது உருவெற்று மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல பலரும் அஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கே அப்படின்ற கவலைகள் இருக்கு. என்ன நடக்க போகுது தெரியல. அட் த சேம் டைம் அப்படியே பங்களாதேஷ்க்கு வந்துட்டோம்னா பலாயிரக்கணக்கான மக்கள் ராலி பண்ணி இருக்கிறாங்க பாலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க, அப்படியே வண்டி ஏறி கொஞ்சம் போய் அங்கே என்னன்னு இஸ்ரேல கேட்டு வந்துருங்க. நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்கலாம். ஏன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தானை தீவிரவாதிகள் அடிச்சுட்டு இருக்காங்க, இந்த பக்கத்துல யூனிஸ் அவர்கள் போர் தொடுக்கிறதுக்கு பெருமளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு, யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னென்னமோ யோசிச்சு சீனா ஆட்டிலாம் போய் என்னென்னமோ வார்த்தைகள் பேசிட்டு இருந்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் போய் அங்கே என்னன்னு பார்த்துட்டு வாங்க போங்க அப்படிங்கிற அனுப்பிச்சு வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்து ஏதாவது ரெடி ஆகுது என்ன இருக்கிறது பார்ப்போம். பட் ஆனால் பங்களாதேஷ்லையும் பதட்டங்கள் பெருமளவில் இருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கருத்தேன். இப்ப திரும்பவும் இந்த பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். அதாவது இந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல உக்ரைனை தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சிவர்ஸ் பகுதியில ஃபேப் குண்டுகள் டெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னோடனே நம்ம அப்படியே அங்க போயிட்டோம். அதாவது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் 8 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து தாக்குதலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. மிசைல் தாக்குதலா இருக்கட்டும், ட்ரோன் தாக்குதலா இருக்கட்டும், பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணா அதிக தாக்குதலா இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட சீன மக்கள் மெர்சனரிஸா ரஷ்யால வந்து சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சைனா வந்து எந்த வகையிலும் இன்வால்வ் ஆகல, அரசாங்கம் இன்வால்வ் ஆகல. ஆனா சீனர்கள் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு, அது உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருக்காங்க. இல்ல என்னன்னா வகை வகையா நிப்பாட்டி வச்சு வந்து பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு போட்டோ பதிவுகள் எடுத்து மாட்டிக்கிற அந்த சைனீஸ் வீரரை வந்து போட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. இது போல பண்ணு அப்படிங்கிற சொல்லி சொல்லி எடுக்கிறாங்க போல தெரியுது. அவரு நின்று போஸ்ட் கொடுக்குறாரு. இவர் திருப்பி சீனா போனா என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பேச்சுவார்த்தை நடக்குமா, இவரை மீட் எடுப்பாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இதே போல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல பதட்டங்கள், அழுத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு, மற்ற நாடுகளுக்குலாம் இருந்தது, யூகேக்கு, இது போல ஆளுங்களுக்குலாம். ஏன்னா இது போல விஷயங்கள் ரஷ்ய தரப்புல பிடிக்கும் போது இவங்களை எப்படி பிடிச்சோம், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களா வரும்போது அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு அழுத்தங்கள் இருந்தது. அதே போல இவங்க பிடிச்சிருக்கிறதா சொன்னனால சீனாக்கு அழுத்தங்கள் வருமா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ என்ன நடக்குன்றது பார்த்தோம்னா அடுத்து இந்த சீனா வந்து பாத்தீங்கன்னா இதே போல ஹைட்ரோஜன் பவர்டு ஒரு ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 30 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் பறக்கும் அப்படிங்கிற போல. ஸோ
சொல்லிக்கிறாங்க. முதல் கட்ட சோதனையை வந்து பண்ண சீன தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது கூடயே அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இது போல ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அமெரிக்காவோட நேவி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைப்பர்சோனிக் மிசைலை வந்து இன்டர்செப்ட் பண்றதுக்காக சோதனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சோதனையை திருப்பி பண்ணியிருக்காங்க ஏஜிஸ்ன்னு சொல்லிட்டு. ஹைப்பர்சோனிக் மிசைலை இதை தடுத்து நிறுத்தம் அப்படிங்கிற அவங்க தரப்பு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி வேலை செய்யுதா என்ன ஏதுங்கிறதுனா ஒரு ஒன்ஸ் இந்த சீனா இந்த பிலிப்பைன்ஸ் இந்த ஏரியாவில் தைவான் பிரச்சனை பெருசாகுதுன்னா இது போல யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எந்த மாதிரியாக இந்த மிசைல் வேலை செய்யுது, அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை பெருசாச்சுன்னா ஒருவேளை ஹைப்பர்சோனிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இது போல மிசைல்களை பயன்படுத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மிசைல் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.